அப்புறம் சொல்லுங்க மேடம். உன் பேர் என்ன? என்ன மேடம் நீங்க என்ன போய் ஒரு பொம்பளை போலீஸ் நீங்க விசாரிக்கிறீங்க? அதுவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர். என்ன இந்த இன்ஸ்பெக்டர், ஐஜி, கமிஷனர் இவங்கள விசாரிக்க மாட்டாங்களா மேடம்? உன் பேர் என்னன்னு நான் கேட்டேன். என்ன மேடம் பெரிய போலீஸ்ங்கிறீங்க? வந்து 2 நாள் ஆச்சு, என் பேரை கூட கண்டுபிடிக்க முடியலையா? கிழிச்சது போங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றா வெண்ண. வெண்ணையா? இன்னும் அசிங்கமா பேசுவேன். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கேன்னு நான் பாக்குறேன். நீங்க திட்டுங்க மேடம், எடிட் பண்ணிக்கலாம். ஏப்பா நீ ஏப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. மேடம் என் பேரு ரகுபதி, கேடி ரகுபதி, கேளம்பாக்கம் தண்டவாணி ரகுபதி. ரகுபதியா? உண்மைய சொன்னா நீ தப்பிச்சிட்ட. இல்ல வெளிய போகும்போது ரகு பாதியாதான் நீ போவ. புரிஞ்சுதா? சொல்லு, ஏன் மான்சிய கொன்ன? நான் கொன்னனா? மான்சி மர்த்தியா? ஆமா, நீ தான் கரெக்டா 41 நாளைக்கு முன்னாடி உன் போன்ல இருந்து 2 வாட்டி மான்சிக்கு போன் பண்ணிருக்க. முதல் வாட்டி அவங்க கட் பண்ணிருக்காங்க. நீ விடாம 2வது வாட்டியும் போன் பண்ணிருக்க. அப்போ அவங்க பேசிருக்காங்க. ஐயோ ஏன் மேடம் அந்த விஷயம் எல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? 2 தடவை போன் பண்ணி என்ன பேசுன? ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டா உன் உடம்புக்கு நல்லது. நான் அவங்களுக்கு போன் பண்ணது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட டீலர்ஷிப் வாங்குற விஷயமா தான். அதுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். ஆமா, செத்தது மான்சி மேடம் தானா மேடம்? நீ என்ன கேள்வி கேட்க கூடாது தம்பி. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்களே கேளுங்க, நீங்களே கேளுங்க. டீலர்ஷிப் விஷயமா என்ன ஆச்சு? அவங்க தந்தாங்களா இல்லையா? தரலையே மேடம், தரலையே. நானும் கடைசி வரைக்கும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், கடைசி வரைக்கும் தரவே இல்லையா மேடம். பயங்கரமான ஆளுங்க மேடம் அவங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்மளால ஜெயிக்கவே முடியாது. பார்க்கத்தான் மேடம் அவங்க ரொம்ப சாஃப்டா தெரிவாங்க, ஆனா டெரர் மேடம், ரொம்ப டெரர். யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க, எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் மேடம், என்னையே எடுத்தறிஞ்சு பேசிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கு அன்னைக்கு வந்த கோவத்துக்கு அப்போ கேஸ் முடிஞ்சது. கேஸ் முடிஞ்சிடுச்சா? ஆமா, டீலர்ஷிப் தரல. அந்த கோவத்துல நீ கோபியோட போய் அவங்கள கொலை பண்ணிட்ட. கோபி வேற உன்னதான் பாஸ்ன்னு சொல்லிருக்கான். சொல்லு, எப்படி கொன்னீங்க, எங்க வச்சு கொன்னீங்கன்னு எல்லாத்தையும் நடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா இந்த கேஸ இன்னையோட முடிச்சிடலாம். ஐயோ என்ன மேடம் நீங்க புதுசா ஒரு கதையை சொல்றீங்க? கோபி என்ன பாஸ்ன்னு கூப்பிட்டது அவன் என்ன மாட்டி விடுறதுக்காக தான் மேடம். எனக்கும் அந்த கோபிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். டீலர்ஷிப் தரலங்கிறதுக்காக யாராவது கொலை பண்ணுவாங்களா மேடம்? ஏன் கொலை பண்ண மாட்டாங்க? அந்த டீலர்ஷிப் கிடைச்சிருந்தா அடுத்த 5 வருஷத்துல உன்னோட டர்ன் ஓவர் என்னவா இருந்திருக்கும்? 5 கோடி வந்திருக்கும்ல மேடம். அது எப்படி மேடம் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? டேய், நான் போலீஸ்டா. 5 கோடி வரலங்கிற கோவத்துல அவளை கொன்னு சூர்யா வீட்டுல புதைச்சா பழி அவர் மேல விழுன்னு பக்காவா பிளான் பண்ணிருக்க. சிசிடிவில தெரியாம இருக்கிறதுக்கு கோபிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் நீ பினிஷ் பண்ணிட்ட. நீயும் அவனும் தான் குற்றவாளிங்க. அப்போ கேஸ் முடிஞ்சது தானே? ஐயோ மேடம், எனக்கும் இதுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். நானே ஒரு வெட்டு என்ன போய் இதுல கூத்து வர்றீங்க மேடம். மேடம், மான்சிக்கும் மீராவுக்கும் தான் மேடம் அடிக்கடி சண்டை நடக்கும். இந்த டீலர்ஷிப்பை பத்தி நான் முதல் கேட்டதே மீரா மேடத்துக்கிட்ட தான். அவங்க எனக்கு சரியா பதில் சொல்லல. அப்பதான் எதேச்சியா மான்சி மேடத்தை பார்த்தேன். அவங்களுக்கு நான் போன் பண்ணேனா, மீரா மேடத்தை பத்தி மான்சி மேடம் கிட்ட நான் சொன்னதும் உனக்கு டீலர்ஷிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மான்சி மேடத்தை பத்தி மீரா மேடத்துக்கிட்ட சொன்னதும் அவங்களும் உனக்கு டீலர்ஷிப் கிடையாதுன்னுட்டாங்க. யோசிச்சு பாருங்க மேடம், இவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தா இப்படி சொல்லிருப்பாங்கன்னு. ஏன் மேடம், ஒருவேளை
கொலைன்னு ஏதாவது நடந்திருந்தா ஒருவேளை பார்த்தா மீரா பண்ணதா கூட இருக்கலாம்ல மேடம். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். நான் ஒரு பாவி அப்பாவி மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டீலர்ஷிப் கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு வந்த கோவத்துக்குன்னு சொன்னியே, அப்ப அது எங்க மேடம் நீங்க என்ன முழுசா பேச விட்டீங்க? அன்னைக்கு வந்த கோவத்துக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல மேடம். ஒரு டம்ளர் கூல் வாட்டர் குடிச்சிட்டு பேசாம போய் படுத்து தூங்கிட்டேன் மேடம். அப்போ மீரா தான் கொலை பண்ணிருக்கான்னு நீ உறுதியா சொல்ற? மேடம் நான் எப்ப மேடம் அப்படி சொன்னேன்? அப்போ நீ இவ்ளோ நேரம் சொன்னதுக்கு வேற என்னடா அர்த்தம்? தெரியலையா மேடம்? எனக்கு தெரிஞ்சத சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க தான் மேடம் சொல்லணும். இங்க பாரு, எப்படியோ நாளைக்குள்ள கொலை பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீயா மட்டும் இருந்த உன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலு தான். போ. ஏய் போடா. பொம்பளை போலீஸ் ஆச்சுன்னு பார்த்தா இவ அவனை விட டெரரா இருக்கால. புஷ்பாமா, இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கோங்க. நான் உள்ள போய் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பயந்துட்டு கை கட்டி நின்னு பதில் சொல்லியிருப்பேன் தானே நினைச்சீங்க? அதுதான் இல்ல. நான் உள்ள போனேன், அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நான் கேட்டேன் பாருங்க ஒரு கேள்வி, அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஆடி இந்த வீட்டுல யாருமே இந்த கொலைய பண்ண சான்ஸே இல்லன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா. என்ன புஷ்பாமா, நீங்க நான் சொன்னதை நம்பலையா? சரி வாங்க நம்ம போலீஸே கேட்டு பார்க்கலாம் வாங்க. சார் அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அது மோசமான சம்பவம் தம்பி. அது அது எனக்கு இல்ல தம்பி, அவங்களுக்கு. அவங்க என்கிட்ட என்னவோ கேட்டாங்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா பயந்து போய் எழுந்துச்சு நின்னுட்டாங்க. நான் உட்கார்ந்துகிட்டே தான் இருந்தேன். அப்பவும் நான் விடலையே, வரிசையா கேட்டேன். உன் பேர் என்ன, உன் போஸ்ட் என்ன, ஐடென்டி கார்டு இருக்கா, உனக்கும் முத்தழகுக்கும் என்ன தொடர்புங்கிற வரைக்கும் கேட்டேன். ஐயோ, பின்ன நம்மள மட்டும் அவங்க எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, நாம அவங்களை கேட்க கூடாதா? நாம அவங்கள திரும்ப கேட்டாதான் அவங்களுக்கு நம்ம வழி என்னன்னு தெரியும். ஆடி போயிடுச்சு அந்த அம்மா. சார் நீங்க போங்க சார். இந்த வீடியோவை நான் டிலீட்டே பண்ணிடுறேன் சார். யாருக்குமே காமிக்க மாட்டேன் சார். காமிச்சா என் கேரியரே ஸ்பாயில் ஆயிடும் சார் அப்படின்னு பயந்து கெஞ்சி கேட்டு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. யோ ரகுபதி, நீ உள்ள இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியும். போ. சரிங்க புஷ்பாமா, இப்போ நீங்க வேற மூட்ல இருக்கீங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். டேய் ரகுபதி. டேய் வாங்குறேன்ல. குட் மார்னிங் சார். சார் சார் என்னாச்சு சார்? ஐயம்மா ஐயப்பா ஐயம்மா ஐயோ சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? உள்ள என்ன பேசுன? அந்த போலீஸை நீ கேள்வி கேட்டியா? ஐடி கார்டு இருக்கான்னு கேட்டியா? அவங்க உனக்கு பயந்தாங்கல்ல? பின்ன சார் இத பாருங்க சார், நான் உங்களுக்கு மட்டும் தான் சார் பயப்படுவேன். என் ஊர்ல நான் பெரிய பிசினஸ் மேன் சார். என்ன வாய்டா உனக்கு? மேடம் எனக்கு இதுக்கு சத்தியமே இந்த சம்பந்தமும் கிடையாது மேடம். ஐயோ என்ன சார் இது, லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இருக்கு. போலீஸ் பேசுறதையே ரெக்கார்ட் பண்றீங்களா நீங்க? நீ வெளியே வந்து உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவ, அதையெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? என்ன அது எப்படி? மீரா மேடம் கொண்டிருப்பாங்களா? உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? அது இல்லாம மான்சி மேடத்துக்கு போன் பண்ணி டீலர்ஷிப் வேற கேட்டிருக்க. என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு எப்படி டீலர்ஷிப் கிடைக்குதுன்னு நானும் பாத்துறேன்டா. இன்னொரு தடவை பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தியோ ஒரு வார்த்தை நீ வாய திறந்த கொன்னுடுவேன். போலீஸ் போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு.
ஐயோ, என்னடா இது? அந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இவன் என்ன பண்றது? டேய், என்ன என்னாச்சு? ஐயோ, இவனா? இவங்கிட்ட எதையும் பேசிடக்கூடாது, சைகையிலேயே சமாளிச்சிடலாம். நம்ம ஏதாவது பேசுனா அந்த போலீஸ் அக்கா போட்டு காமிக்கும். எதுவா இருந்தாலும் சைகையிலேயே பேசிடுவோம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா? வாய் திறந்து பேச வேண்டியதானே, ஏன் சைக்கிள்ல பேசுறீங்க? அட சும்மா இருக்கா, நானே பயந்து இருக்கேன். டேய், என்ன நீ வாய் திறந்து பேசிட்ட? யோ, நீயும் தயா பேசிட்ட. சரியான லூசுங்களா? எப்படியோ போங்க. எங்களையா லூசுன்னு சொல்ற? அடுத்த விசாரணை உனக்கு தான்க்கா, அப்ப தெரியும் யாரு லூசுன்னு. புஷ்பா மேடம், விசாரணைக்கு உங்களை வர சொல்றாங்க. ஐயோ, நானா? எனக்கு வர இஷ்டம் இல்லைன்னு வேணா சொல்லி பாருங்களேன் பங்கஜ சார். அக்கா, அப்புறம் அவங்க இடத்துக்கு கூட்டு போய் விசாரிப்பாங்க, பரவாயில்லையா? ஐயோ, தெரியாம பேசுறேனே. இவன் வேற நேரம் கால புரியாம கொஞ்சம் சும்மா இருடா. போய்தான் ஆகணும் இல்ல? போய் பேசிட்டு வாங்க மேடம். இவ்வளவு நேரம் எல்லாரும் போய் பேசிட்டு வந்தாங்க, யாருக்கும் எதுவும் ஆகல. உங்களை மட்டும் என்ன பண்ண போறாங்க? பயப்படாதீங்க, போங்க. போய்தான் ஆகணும் இல்ல? அவங்க விதி. போறேன், ஒரே ஒரு நிமிஷம். தம்பி, டேய், போய் ஒரு கரண்டி எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வா, நான் எடுத்துட்டு வாயேண்டா. எதுக்குடா கேக்குற? போடா. எதுக்கு பயம்? முருகா 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 முருகா. ஹே, சும்மா இருடா, அவங்களே பயப்படுறாங்க பாவம். முருகா, எல்லாம் உன்னாலதான். நீதான் அருள் புரியணும் சாமி. சை, என்ன இங்க சோறு பரிமாற வர சொன்னோமா? கரண்டியோட வந்திருக்கீங்க? தலபல தலபல சமையல் சார். என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல உட்காருங்க. நான் பேசல சார், அதுவா வருது. ஏன் அந்த கரண்டியை போட்டு இந்த ஆட்ட ஆட்டுறீங்க? நான் ஆட்டல சார், அதுவா ஆடுது. அத கொஞ்சம் ஓரமா வைங்க. அது மட்டும் முடியாது சார், ஏன்னா இதான் எனக்கு கடவுள் மாதிரி. இதை விட்ட நான் செத்தேன். ஏங்க, உங்களை கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறையா? பண்ணுங்க சார், நல்லா பண்ணுங்க. நான் கண்ணாடி எல்லாம் பார்க்கலையே சார், நல்லா இருக்கேனா? இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க எப்பவும் போல இருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார், சத்தியமா எதுவுமே தெரியாது சார். கண்ணு தெரியாதவன், காது கேட்காதவன், அப்படி எல்லாம் நினைச்சிட்டு என்ன மட்டும் விட்டுருங்களேன் சார். ஆனா
உங்களுக்கு கண்ணும் தெரியுது காதும் கேக்குது. கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றீங்க. அப்புறம் எப்படி விட முடியும்? சார், கண்ணு தெரியுது, காது கேக்குறது, இதெல்லாம் ஒரு குத்தமா சார்? கேளுங்க சார், நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க சார். என்ன சார் கேட்க போறீங்க? உங்க பேர் என்ன? குஸ்கா, சி, புஷ்பா, அனுவோட அம்மா, சுப்பிரமணியம் பொண்டாட்டி. போதுமா சார்? நான் போட்டுமா சார்? ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? நீங்க தானே சார் வர சொன்னீங்க. நான் அதை கேட்கல. உங்க பொண்ணுக்கு ஆபீஸ் வேலைனா நீங்க கூடவே எல்லா இடத்துக்கும் போவீங்களா? புரியுது சார், இப்ப புரியுது. இப்பதான் என் மரமண்டிக்கு நல்லா புரியுது. இனிமே போக மாட்டேனே. இனிமே எங்க போ சொன்னாலும் எவ்வளவு அடிச்சாலும் போக மாட்டேன் சார். நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சுப்பு உண்டுன்னு இருப்பேன் சார். இனிமே இருப்பேன் சார். முடிஞ்சிச்சா சார்? நான் போட்டுமா சார்? இருங்க, நான் இன்னும் கேள்வி கேட்கவே ஆரம்பிக்கல. இன்னும் ஆரம்பிக்கலையா சார்? இன்னும் என்ன சார் கேட்க போறீங்க சார்? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். உங்க கூடயே ஒரு அம்மா சும்மாவே சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள விட்டு கேட்க சொல்லுங்க சார். அவங்க கேட்டா காலு மட்டும்தான் ஆடும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டா உடம்பே ஆடுது சார். நானாச்சும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் அடிப்பேன். அவங்க அடிச்சிட்டு தான் கேட்பாங்க. பரவாயில்லையா? வேண்டாம் சார், வேண்டாம் சார், நீங்களே கேளுங்க சார். நான் சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கேனா? நீ பாத்தியா? நீங்களும் வந்துட்டீங்களா? ஒரு ஆளுக்கே கரண்ட் இந்த ஆட்டம் ஆடுது. 2 பேரா? ஐயோ மகமாயி, கேளுங்க கேளுங்க. உங்களுக்கும் மான்சி மேடத்துக்கும் ஒத்து போகாதாமே? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நல்லா பேசுவாங்களே. உங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது கூட என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் போனாங்க. பாயெல்லாம் கூட சொன்னாங்களே. உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த கோபியா? ஐயோ சார், அவனெல்லாம் நம்பாதீங்க சார். அவன் எல்லாம் ஏதாவது சொல்லுவான் சார் இப்படித்தான். அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லல, சும்மா நாங்களா தான் கேட்டோம். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களா கேட்டோம். ஓஹோ, சூப்பர் சார், சூப்பர். இப்படியெல்லாம் கூட போட்டு வாங்குவீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. கேளுங்க கேளுங்க. சூர்யாவுக்கும் மான்சிக்கும் அடிக்கடி சண்டை நடக்குமாமே, நீங்க பாத்திருக்கீங்க? நான் எங்க சார் இதெல்லாம் பார்த்தேன்? எனக்கு தெரியாது. நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். மீனாக்கும் அனுக்கும் அடிக்கடி சண்டை வருமாமே, அதுவாது தெரியுமா இல்ல அதுவும் தெரியாதா? சண்டை வருமா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முன்னாடி மாதிரி 2 பேரும் போட்டு வாங்குறீங்க, கரெக்டா? சரி, நீங்க யோசிச்சே சொல்லுங்க. அந்த மான்சியை கொண்டிருக்கணும்னா யார் கொண்டிருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆனா செத்தது மான்சி மேடமானே எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நீங்க தான் சொல்லணும். ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க? அப்போ அது மான்சியா இல்லாம வேற யாரா இருக்கும்? சூர்யா சார வர இப்ப காணோம். அவரு கொன்னுட்டு தலைமறைவா இருக்கலாம்ல. ஓ, சூர்யா சார் அப்படிப்பட்ட வரலாம்ல. அவர் ரொம்ப நல்லவர். ஐயோ ஐயோ ஐயோ, அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அது என்ன எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, முதல்ல கண்ணை கீழே வைங்க. உங்க முகத்தை